ஆண்டவர் இரட்சகருமாக இயேசுவின் இனிதான நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறேன். இந்த நாள் நம்முடைய ஆவிக்குரிய சிந்தனைக்காக சங்கீதம் 139:24 நான் வாசிக்கிறேன். வேதனை உண்டாக்கும் வழி என்னிடத்தில் உண்டோ என்று பார்த்து நித்திய வழியிலே என்னை நடத்தும். தாவீது ஆண்டவரை பார்த்து அழகாக சொல்லுகிறார், வேதனை உண்டாக்குகிற உமக்கு வேதனை கொடுக்கிற காரியங்கள் அல்லது மற்றவர்களுக்கு கஷ்டத்தையும் நஷ்டத்தையும் கொடுக்கிற வழிகள் அவைகள் இருக்கிறதோ அவைகளை என்னை விட்டு அகற்றிவிட்டு நித்திய வழியிலே நேர் வழியிலே நடத்தும் என்று சொல்லி இந்த இடத்தில் அழகாக சொல்லுகிறார். தாவீதுடைய வாழ்க்கையில் வீழ்ச்சிகள் வரும்பொழுது தீர்க்கதரிசி மூலமாய் உணர்த்தப்படுகிறார். அப்போ உடனே அதை உணர்ந்து ஆண்டவர் பக்கமாய் திரும்புகிறார். அப்படிப்பட்ட ஒரு இருதயத்தை பெற்றிருந்தார். அநேக நேரத்தில் நம்முடைய வாழ்க்கையில் நமக்கு பிடித்தது இதுதான் என்று சொல்லி பிடிவாதமாய் பிடித்துக் கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. இதெல்லாம் எனக்கு விடமாட்டேன் என்று சொல்லி அப்படி சொல்லிக் கொண்டிருக்கிற காரியங்கள் உண்டு. சில நேரம் மற்றவர்களால் நீங்கள் காயப்படுத்தப்படலாம் அல்லது மற்றவர்களை நீங்கள் காயப்படுத்துகிறவர்களாக இருக்கலாம். ஆண்டவருடைய பார்வையிலே நீங்கள் சொல்ல செய்கிற காரியங்கள் போகிற பாதைகள் பிரியமில்லாமல் இருக்கலாம், பிரியமானதும் இருக்கலாம். அந்த இடத்தில் சொல்ல பிரியமில்லாத காரியங்கள் நம்ம விட்டு அகன்று போக வேண்டும் என்று ஆண்டவர் விரும்புகிறார். அது ஆண்டவருடைய கரத்திலே கொடுப்போம் என்று சொன்னால் அழகாக அவைகளை மாற்றி அவைகளை அப்புறப்படுத்தி உகந்த பாத்திரமாய் அவருடைய திட்டத்தின்படி நம்மளை வணைந்து பயன்படுத்த ஆரம்பித்து விடுவார். அப்பொழுது நம்மை பார்க்கிறவர்கள் இயேசுவை பார்க்கிற அளவுக்கு சுபாவங்களிலே மாற்றம் வந்து விடும், நம்முடைய நடக்கைகளிலே மாற்றம் வந்துவிடும், நம்முடைய வார்த்தைகளிலே மாற்றம் வந்துவிடும், நம்முடைய பார்வைகளை மாற்றம் வரும். எல்லாவற்றிலும் மாற்றத்தை பெற்றுக் கொள்ள முடியும். மற்றது எல்லாவற்றையும் செதுக்கி அப்புறப்படுத்தி ஒரு அழகிய பாண்டமாக வணையும்படி ஆண்டவர் விரும்புகிறார். வேதனை அதற்கு பிறகு உண்டாகாது. மற்றவர்களுக்கு நாம் ஆசீர்வாதமாய் ஆறுதலாய் இருப்போம், ஆண்டவருடைய நாமத்திற்கு மகிமையாயிருப்போம். இன்று நாம் எப்படி இருக்கிறோம்? வேதனை உண்டாக்குகிற வழி நம்மிடத்தில் உண்டா? அல்லது தேவை ஆண்டுக்கு பிரியமில்லாத காரியங்கள் அல்லது மற்றவர்களை வேதனைப்படுத்துகிற காரியங்கள் இருக்கும் என்று சொன்னால் ஆண்டவரிடம் கேட்போம், அதை நம்மை விட்டு எடுத்து போடும்படியாய். ஒரு சிற்பி மிகவும் நேர்த்தியாய் ஒரு பெரிய பாறையிலே ஒரு சிங்கத்தை அப்படியே செதுக்கி உருவாக்கி விட்டானாம். பார்க்கிறவர் எல்லோருக்கும் ஆச்சரியமாக அப்படி தத்ரூபமாக ஒரு சிங்கம் கம்பீரமாய் நிற்கிறது போல தோன்றிக் கொண்டிருக்கிறது. போகிறவர்கள் எல்லாம் பார்க்கிறார்கள், அந்த சிற்பியை பாராட்டி கொண்டு போகிறார்கள். ஒருவர் கேட்டாரா, அந்த சிங்கத்தை எப்படி நீ தத்ரூபமா இவ்வளவு அழகாக அந்த பாறையில் நீ செதுக்கினான்னு சொல்லி கேட்கும் பொழுது அந்த சிற்பி கொடுத்த பதில் என்ன தெரியுமா? என்னுடைய நினைவிலே, என்னுடைய கற்பனையிலே, என்னுடைய மனத்திரையில் அந்த சிங்கத்தை அப்படியே நான் பார்த்து இந்த பாறையிலே அதை வைத்தால் எப்படி இருக்கும் என்று சொல்லி நான் அதை செதுக்க ஆரம்பித்தேன். அதோடு மட்டுமல்ல, சிங்கம் அல்லாத காரியங்கள், அதாவது சிங்கத்தை போல தெரியாத காரியங்கள் எல்லாவற்றையும் நான் செதுக்கி அப்புறப்படுத்தி விட்டேன். இந்த பாறையை விட்டு அதை அகற்றி விட்டேன். கடைசியில எஞ்சிருந்தது சிங்கம், அது அழகாக உட்கார்ந்து விட்டது என்று சொல்லி சொன்னாராம். இன்னைக்கு நாமும் அப்படித்தான் செய்ய வேண்டும். பரம குயவனாகிய கர்த்தருடைய கரத்தில் நம்மை கொடுக்கும் பொழுது, அல்லது அவர் நம்மை உருவாக்குகிற சிற்பி அவருடைய கரத்தில் நம்ம கொடுக்கும் பொழுது தேவையில்லாதவைகளை செதுக்கி அப்புறப்படுத்தி ஆண்டவர் விரும்புகிற பாத்திரமாய் நிச்சயமாக மாற முடியும். மாறிவிட்டால் நாம் மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய் மாறிவிடுவோம். ஜெபிப்போம். அன்பின் தகப்பனே, நீர் எங்களை உருவாக்கினவர், அதோடு மட்டுமல்லாமல் நேர்வழியிலே நடத்தி இந்த சித்தத்தை செய்ய வைக்கிறவர். அப்பா, இன்னும் வேதனை உண்டாக்குற வழி எங்களிடத்தில் உண்டு. அவைகளை எல்லாவற்றையும் எடுத்து போட்டு மற்றவர்களுக்கு ஆசீர்வாதமாய், மற்றவர்களுக்கு ஆறுதலாக எடுத்து ஒவ்வொரு பயன்படுத்துங்க. எந்த காரியங்களாவது மற்றவர்களை நாங்கள் துக்கப்படுத்துகிற காரியங்கள் இருந்தால் அதை எடுத்து போட்டு விடுங்கள். அப்பா, இந்த நாளிலும் கூட எங்களுடைய சுபாவங்களில் ஒரு மாற்றம், எங்களுடைய சிந்தனைகளில் ஒரு மாற்றம், எங்கள் செயல்களில் ஒரு மாற்றம், எல்லா பகுதியிலும் மாற்றத்தை கொடுத்து ஒரே ஒரு வாழ்க்கை கொடுத்திருக்கிறீங்க. உமக்கென்று வாழ்ந்து சாதிக்க நீர் உதவி செய்யும். இனி மற்றவர்களை குற்றப்படுத்துகிறவர்களா அல்ல, மற்றவர்களை அபரை சொல்லுகிறவர்களா அல்ல, மற்றவர்களை உற்சாகப்படுத்தி மேன்மைப்படுத்துகிறவர்களாய், அதோடு மட்டுமல்லாமல் உம்மை சார்ந்து வாழ எங்களுக்கு உதவி செய்யும். பரமக்குயவனாய் உம்முடைய கரத்தில் எங்களை ஒவ்வொருவரையும் கொடுக்கிறோம். இந்த நாளிலே நீ நடத்துவீராக. துதிகனமை ஏற்றுக்கொள்ளும் இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன். நேர்வழியிலே நித்திய வழியிலே நடத்துகிற ஆண்டவர் நமக்கு உண்டு. அவருடைய கரத்திலே நம்மை முழுவதுமாய் கொடுத்து விடுவோம். அற்புதமாய் நடத்துவார். இந்த சிந்தனையோடு இந்த நாளை தொடருவோம். மீண்டுமாய் நாளை நாம் சந்திப்போம்.